Hi, this is Preeti from Ocean Blue Export. ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோவில் ஆனியன் ஏலம் எடுக்கிறத பற்றி, கிரேடிங் பண்ணுறத பற்றி, துபாய்க்கு எந்த சைஸில் கிரேடிங் பண்ணுறோம் அப்படின்றத பற்றிலாம் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாமே பேக் பண்ணி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற எல்லாமே கிரேட் பண்ணி பேஸ்கெட்டில் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே பேக்கிங் பண்ணுவாங்க. இது பேர் மெஷ் பேக்கு. நம்மளோட கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட் படி 18 kg மெஷ் பேக்கில் தான் நம்ம பேக் பண்ணுறோம். இப்போ நாங்கள் அனுப்புகிற துபாய் கஸ்டமருக்கு இது எங்களோட ஃபர்ஸ்ட் கன்சைன்மெண்ட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 55 mm ப்ளஸில் தான் இருக்குது. அதையும் தாண்டி தான் இருக்குது. 60 mm 65 mm தான் இருக்குது. ஓவராலாக 1550 பேக்ஸ் பேக்கிங் ஆகிட்டுருக்கு. ஈச் பேக் 18 kg. ஸோ ஆல்மோஸ்ட் 28 டன், அதாவது 28,000 கிலோ லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஈச் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா 55 இருக்கா அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நாங்கள் இந்த ஸ்கேல் வச்சு செக் பண்ணிப்போம். அதே மாதிரி எல்லா பேக்குமே 18 kg மேலே தான் இருக்கா அப்படின்னு ஈச் பேக்குமே வெயிட் போட்டு தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஒரு பேக்கும் 18 kg 100 grams 200 grams அந்த மாதிரி தான் இருக்கும். வெயிட் போட்ட எல்லா பேக்குமே தனியாக செப்ரேட்டாக எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டெய்னரில் லோட் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிபிஆர்எஸ் எந்த ஏரியாவில் லோட் ஆகுது, என்ன டேட்டில் லோட் ஆகுது, என்ன டைமிங்கில் லோட் ஆகுது. இது எதுக்காகனா கஸ்டம்ஸ் எக்ஸாமினேஷனுக்காக இந்த வீடியோ தேவைப்படும். நீங்கள் இப்போ பார்க்குறது 40 feet ரீஃபர் கண்டெய்னர். ஆஸ் பர் கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட் ரீஃபர் டெம்பரேச்சர் 1 degree இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. துபாய் போர்ட் போய் ரீச் ஆகிற வரைக்கும் 1 degree Celsius தான் இருக்கும். அப்போ தான் ஆனியன் இங்கே எப்படி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏற்றுறோமோ அதே மாதிரி அங்கே போய் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இதை கஸ்டமருக்கு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் கண்டெய்னருக்குள்ளேயே ஒரு சிப் வைப்போம். அந்த சிப் பார்த்திங்கன்னா உள்ள என்னென்ன டிகிரி செல்சியஸில் இருக்குது அப்படின்னு இந்த சிப் காட்டி கொடுக்கும். இந்த சிப் ரொம்ப ஈஸி டு ஹேண்டில். அதில் ஒரு பவர் பட்டன் இருக்கும். அதை ஆன் பண்ணி இப்படி கண்டெய்னரில் பேஸ்ட் பண்ணிட்டோன்னா எவ்ரி மினிட்ஸ்மே கண்டெய்னர் என்னென்ன டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சிப்பை எடுத்து கஸ்டமர் கண்டெய்னர் அங்கே போனதுக்கப்புறம் இதை சிஸ்டமில் போட்டு பார்த்தாங்கன்னா ஈச் மினிட்டுமே என்னென்ன டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னு தெரிய வரும். ஃபுல் ஸ்டஃபிங்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ கண்டெய்னர் க்ளோஸ் பண்ணி வேமெண்ட்டுக்கு போயிடும். வேமெண்ட் போனோடனே நாசிக்கில் இருக்க ஐசிடி அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு எக்ஸாமினேஷன் போயிடும். எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஷிப்பில் எல்லா கண்டெய்னர்ஸுமே லோட் பண்ணுவாங்க. இது துபாய் போய் ரீச் ஆகிறதுக்கு 4 days ஆகும். கஸ்டமர் அங்கே ஓப்பன் பண்ணுறப்ப உங்களுக்கு இதே மாதிரி வீடியோ எடுத்து நான் போடுறேன். வெயிட் ஃபார் தட். தேங்க்யூ.